நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாறனுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது கண்மணி இருக்காங்கல்ல, கண்மணி வந்து இந்த குடும்பம் வந்து நாசமா போகணும். முக்கியமா வந்து நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இவங்களுக்கு மாறனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன சம்பவம் எல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கடையில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு வராங்க. சரி நான் போய் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் போட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா கண்மணி வந்து வேலைக்கு சேர்த்து விட்டாங்கள்ல ஒருத்தர், அவர் வந்து கேட்டுறாரு, ஓ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறியா, இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமுக்கு பின்னாடியே போகிறாங்க. பின்னாடியே போய் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதை வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்துடுறாங்க. என்னவேன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா அந்த பக்கம் வந்தேன், சரக்கெல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ பார்த்ததை நானும் பார்த்துட்டேன், இரு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கீழே இறங்கி வந்து மாறன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே இவர் வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனேன், இவர் வந்து எட்டி பார்க்குறாரு அண்ணே, ரொம்ப மோசமாக இருக்காரு அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம மாறன் வந்து அவரை கூப்பிட்றாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அவர் வந்து வராரு. யோ எதுக்கு அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது வந்து நீ பார்த்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான்லாம் பார்க்கல தம்பி அப்படி இப்படின்னு அவர் வந்து தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு, ஒரு பொண்ணு எந்த விஷயத்தில் வேணால் பொய் சொல்லும், இந்த விஷயத்தில் வந்து பொய் சொல்லாது, ஒழுங்காக உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் தான் பார்க்கலன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முறைச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி, வீரா, ராகவன்லாம் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் முறைச்சி பேசுவேன், பண்ணுறது தப்பு, இதில் தெனாவட்டா அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்கிட்டு அடிக்க போகிறாரு மாறன்னு. அந்த நேரத்தில் ராகவன் வந்து கையை பிடிச்சிடுறாரு. டேய் எதுக்குடா இப்போ வந்து அவர் அடிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, வழிவிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலே ஒரு அறை அரைஞ்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ராகவனுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து நம்ம கடையில் வேலை பார்க்குறவரை வந்து அடிச்சிருப்ப, அதுவும் கண்மணி வந்து வேலைக்கு சேர்த்து விட்டா, அதனாலே அடிச்சியா என்னன்னு தெரில, ஆனால் நீ வந்து நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தரை அடிச்சிட்டேன், அன்னைக்கு கண்மணி வந்து இன்னொருத்தர் அடித்தான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லலை, நீ இவர்கிட்ட வந்து இப்போ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் சொல்கிறாங்க. என்னது இவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா, இவங்கிட்டலாம் என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, நான் ஒரு நல்லவர் அடிச்சிருந்தா நானே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன், இவன் ஒரு பொறுக்கி பையன், இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் வந்து எனக்கு கிடையாது, மன்னிப்பெல்லாம் கேட்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கண்மணி வந்து சும்மா இருக்காமல், ஏங்க இவருக்கு வந்து அவர் மேலே வந்து எந்த கோவம் இல்லைங்க, எல்லா கோவமும் என் மேலே தான், நான் தானே வந்து அவரை வேலைக்கு சேர்த்து விட்டேன், அதனால தான் அவரெல்லாம் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராகவனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டேய் மாறா, நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன்டா, உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, இதுவே இனிமேல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க. அடுத்து வீட்டில் வந்து நம்ம மாறன் வந்து நடந்த விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, யோசிச்சு பார்க்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த கண்மணி தான், இவங்க தான் வந்து நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு வந்து இடையூறாக இருக்கிறது இவங்க ஒரு ஆள் தான், அப்படின்னா நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வீரா வந்து வராங்க. என்ன தனியாக இருக்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, எல்லாத்துக்கும் காரணமே உங்கள் அக்கா தாண்டி, அவங்க தான் வந்து இந்த பிரச்சனைக்கு முழு காரணமே, நான் வேண்டான்னு சொல்லி அவனை அன்னைக்கே அடித்து வெளியில் அனுப்புனேன், தேவையில்லாமல் திருப்பி கொண்டு வந்து நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காங்க. இப்போ அவன் என்ன வேலை பார்த்தான் தெரியுமா, அவங்களுக்கு வந்து நான் நல்லா இருக்கக்கூடாது, இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, முக்கியமாக வந்து என்னையை பழி வாங்கணும், அதுதான் அவங்களோட எண்ணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே வீராவுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ கண்மணியோட எண்ணம் வந்து நம்ம மாறனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க.